நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம தேர்தல் பிரச்சாரம் நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா மதுரை நார்த்து தான் வந்திருக்கோம். இங்க ஏற்கனவே திமுக இருக்கும்போது இப்ப மாற்றம் தரப்போறேன்னு சொல்லிட்டு ஒரு கட்சியும், அதுக்கு எதிரில அதிமுக சேர்ந்த ஒரு நபரும் வந்திருக்காங்க. இவங்க இப்ப தன்னை அறிமுகப்படுத்திக்க போறாங்க. நீங்க சொல்லுங்க சார். மேடம், என்னோட பேர் பாத்தீங்கன்னா கல்லாளன். இது என்ன சொல்லுங்க? இது எங்க தலைவரோட மேனரிசம். கல்லாளன். நான் நம்பர் 1 பொறுக்கி இது பொறுப்புகள்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளு. அந்த மாதிரி ஒரு சமூக சேவை. நீங்க சொல்லுங்க. சமூக சேவை. சரிப்பா மேடம், என் பேர் சரவணன் மேடம். நான் ஒரு டாக்டர் மேடம். நான் தான் இப்போ ஏடிஎம்கேல தெற்குல ஒரு பெரிய இதுல நிக்கிறேன் மேடம். ஆமா, அதுக்காக போட்டிருக்கேன் மேடம். நான் தான் இங்க இப்போதைக்கு வேட்பாளரா நிக்கிறேன். வந்துட்டா கண்டிப்பா மக்களுக்கு நல்லது பண்ணணும் மட்டுமே வந்திருக்கேன். எல்லாரும் அதுதான் சார் வருவாங்க. டாக்டரா இருக்கும்போது ஃபீஸ்லாம் வாங்கினேன், அது கம்மியாலாம் வாங்கல. ஆனா நல்லது பண்ணணும். என்ன சிரிக்கிறீங்க? இல்ல மேடம், இவர் தொகுதிக்கு மட்டுமே சில பர்சன்டேஜ் வச்சு இவரு டாக்டர் வைத்தியம் பார்க்க போறாராமா. அப்படிலாம் கேம்பெயின் பண்ணுவாங்களா இந்த லூசா? இது சொல்றேன் நானு. அப்படிலாம் பண்ணக்கூடாது சார். ஏங்க, உங்களோட அசிங்கமான கேம்பெயின் பண்ணல, நாங்க பண்ற கேம்பெயின் நல்லா தான் இருக்கு மேடம். மதுரை நார்த்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தரப்போறேன். தயவு செய்து அவரோட ஆஸ்பத்திரி பக்கம் போயிடாதீங்க. எக்ஸ்பயர் ஆன எதையோ ஒரு பிளேட்டை தூக்கி இங்க வச்சு அவங்க இறந்து போயிட்டாங்க. அந்த கேஸ் நிலுவையில் இருக்கு. அதனால தயவு செய்து அந்த ஆஸ்பத்திரி பக்கம் போயிடாதீங்க. அந்த கேஸ் இருக்கு, அவர் மேல அவர் தான் கேவன். பல் டாக்டரை வச்சு அவங்க மருத்துவம் பார்த்துட்டு சுத்திட்டு இருக்காங்க. அது பெருசா தெரியல, நான் தான் பண்ண தெரியா? எங்க தளபதி சாதாரண ஆள் இல்ல. தொண்டைய ஒரு அட்டையை வச்சு கிழிச்சு ஸ்டாப் போட்டு உறிஞ்சி வெளியே எடுத்துருவாரு கண்ணாடி துண்டை. சாதாரண ஆள் இல்ல. பண்ணிட்டு இருக்காரு மேடம். கேவலமா இருக்குது. வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க மேடம். அந்த ஆளை பத்தி உங்களுக்கு தெரியாது மேடம். அந்த ஆள் என்னென்ன வேலை பார்த்துருக்காரு தெரியுமா? வேட்பாளர் நிறுத்திருக்காங்க மேடம். தெளிவா ஒரு விஷயம் சொல்றேன் மேடம். ஒரு பிரபல சினிமாஸ் மேடம், அவரோட பையன் தான் இங்க வேட்பாளரா நிக்க வேண்டியது. புரியுதுங்களா? அவர் என்ன பண்றாரு, கடைசி நேரத்துல இல்ல நாங்க வேட்பாளரா நிக்க எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்துல ஜகா வாங்கிடுறாரு. அடுத்த நாள் வேட்பாளர் அறிவிக்கிறாங்க தாவைக்கால. அப்ப என்ன பண்ணும், மறுநாள் கேட்பாங்கல்ல எங்கப்பா அந்த வேட்பாளர்ன்ட்டு. இவர் என்ன பண்றாரு, அந்த காலி சீட் ஒண்ணு இருக்கு, அந்த சீட்டை ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு விஜய்க்கே தெரியாம அவரோட கார் டிரைவர் அவரை கூப்பிட்டு இருந்தாங்க, உட்கார வச்சிடறாரு. உட்கார வச்சு தலைவர் பேரையும் அறிவிச்சிருக்காரு. அவருக்கும் தெரியல அறிவிச்சிட்டாரு. அவருக்கு என்ன எழுதி கொடுத்தா படிக்க போறாரு, பேரையும் அறிவிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, இன்னொருத்தர் சௌராஷ்டிரா ஆள் ஒருத்தர், இவருக்கு 30 லட்சத்துல ஒரு கார் ஒண்ணு வாங்கி கொடுத்துருக்காங்க. திருத்தம் 35 குறைச்சு மதிப்படுறீங்க. ரொம்ப முக்கியம். அது ஒரு சொகுசு கார் ஒண்ணு வாங்கி கொடுத்துருக்காங்க. யாராவது கார் ஒண்ணு வாங்கி கொடுத்ததுக்காக ஒருத்தவனுக்கு இங்க தொகுதியில வேட்பாளரா நிக்க வைப்பாங்களா? எச்சி டம்ளருக்கே 10,000 சேல்ஸ் போதியா எங்க தலைவரோட இது. அதெல்லாம் அப்படி நிக்க வச்சு இப்ப அந்த ஆளு இங்க வேட்பாளரா நிக்கிறாங்க. கேவலமா இருக்கு மேடம். ஒரு வேட்பாளர் இப்படி நிக்க வச்சு கட்சி இப்படிதான். எனக்கு ஒண்ணு புரியல, இந்த ஆளு மட்டும் யோக்கியமா? திமுகவுல இருந்து சீட்டு கொடுக்கலன்னு மதிமுக போய், மதிமுகவுல சீட்டு இல்லைன்னு சொல்லி அங்க இருந்து சண்டையை போட்டு 7.5 இழுத்து மறுபடியும் திமுகவுக்கு போய், திமுகவுல 2 தடவை சீட்டு கொடுத்த அழகு பார்த்து மறுபடியும் சீட்டு வேணும் அடம் முடிச்சோ போய் அப்படின்னு அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி, அப்புறம் திரும்ப அங்கே இருந்து பாஜகவுல போய் அண்ணாமலை காலில் உருண்டு துண்டை போட்டு கிண்ட போட்டு திரும்ப அங்கிருந்து அங்கேயே சீட்டு தராம கேவலப்படுத்துறதுக்கு அப்புறமா அங்க இருந்து அதிமுகவுக்கு இந்த முறை இந்த ஆளுக்கு சீட்டு கொடுக்காதீங்கன்னு ராஜன் சொல்லப்பாவும் ஆர்பி உதயகுமாரும் கத்துன்னு கத்தி, நீங்க சீட்டை கொடுக்கலாம் நான் தாவேக்காவுக்கு போயிருவேன், கல்லான காலில் விழுந்துருவேன்னு சொல்லி அவர் கெஞ்சறதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்க சொல்லியிருப்பீங்க. அப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாதா? நீங்க எத்தனை கட்சி மாறுறீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? என்ன சொல்றேன், எத்தனை கட்சி மாறினாலும் சுயமா வெளில வந்திருக்கேன் மேடம். தலைமைக்கு தெரிஞ்சு வெளில வந்திருக்கேன். தலைமைக்கு தெரியாம வேட்பாளர் நிறுத்தலாம். தேர்தல் விழிப்புணர்வுன்னு ஒரு ஆள் ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருப்பார்ல, எங்க தேர்தல் நடந்தாலும் போய் நின்றுவாரு. எல்லாரும் ஓட்டு போடுங்கன்னு ஒரு விழிப்புணர்வு. அவரே ஓவர் அட்டாக் பண்ணிட்டார் மேடம். இவரு எந்த கட்சி சேர்ந்தாலும் சீட்டு 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 கொடு சீட்டு கொடு சீட்டு கொடுங்க. அந்த சீட்டுல அப்படி என்னதான் இருக்குன்னு ஒண்ணு புரியல. இதெல்லாம் இல்ல மேடம். நாங்க வந்தா மக்களுக்கு நல்லது பண்ணுவோம் மேடம். எல்லாரும் நல்லது பண்ணுவாங்க மேடம். சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்கும் மேடம். சட்ட ஒழுங்கெல்லாம் பேசுறாங்க மேடம். இவங்க சட்ட ஒழுங்கு திருப்பரங்குன்றத்தை சந்தி சிரிக்க வச்சு என்னென்ன வேலையை பார்த்தாங்கன்னு நமக்கு தெரியாதா? என்ன மேடம், திருப்பரங்குன்றம் அது வேற. அதை விடுங்க, நம்ம அதை பத்தி பேச வேணாம். இப்போ தேர்தல் நடத்த அதை பத்தி நம்ம பேசக்கூடாது. அந்த ஆள் என்ன பண்ணாருங்கிறத நம்ம இங்க பேசணும். சட்ட ஒழுங்குல நாங்க என்னையா கிழிச்சு தள்ளிட்டோம்? நாங்களாம் பாதுகாக்கிறோம். ஆமாமா, ரொம்ப பாதுகாப்பு. 10 வருஷம் மேடம். 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வீட்டுல ஒரு கொலை நடந்தது மேடம். இது உண்மையா இல்லையா என்பது கேளுங்க. சொல்லுங்க சார். அதுக்கு முக்கிய தொடர்பு இருக்கிறது யாருன்னா அவரோட மாமனார். இல்லையா இல்லையான்னு கேளுங்க மேடம். நானும் தான்.
இவங்கெல்லாம் சட்ட ஒழுங்கை பத்தி பேசலாமா? அந்த கேஸ் இப்போ 10 நாளைக்கு முன்னாடி தான் வந்திருக்கு அந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு. தீர்ப்பு பாத்துங்க மேடம். இதுக்கெல்லாம் இவ்வளவு சொல்றீங்களே, அவர் ஒண்ணு சாதாரண ஆளா? நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? திருப்பரங்குன்றத்துல எலெக்ஷன்ல நிக்கும் போது, அப்ப ஜெயலலிதா அம்மா ஆஸ்பத்திரியில இருக்கும்போது அம்மாவோட கைரேகையை எடப்பாடி பழனிசாமி போலியா பயன்படுத்திட்டாருன்னு கேஸை ஃபைல் பண்ணி அன்னைக்கு அந்த அஃபிடவிட்டை ரிஜெக்ட் பண்ண வச்சு பெரிய சாதனை பண்ணவர் அன்னைக்கு திமுகவில் இருந்துகிட்டு. அதுக்கப்புறம் வெளியில வந்து கேட்டா கட்சி தலைமை சொல்லிச்சுங்கிறார். அப்ப சுய புத்தியும் இல்ல, சொந்த புத்தியும் இல்ல, புத்தியே இல்ல, அது வேற. பட் அப்படி பண்ணக்கூடிய ஆளு. சரி, அங்க பாஜக, அப்புறம் திமுகவுல இருந்து பாஜகவுக்கு வந்தாரு. பாஜகவிலையாவது ஒழுக்கமா இருக்கலாம்ல. எடப்பாடி பழனிசாமி ஒரு தற்குறி அப்படின்னு திட்டின அண்ணாமலைக்கு எதிராக ஒரு கேஸ் எல்லாம் கூட ஃபைல் பண்ணாப்புல. இது அதிமுக வந்ததுக்கு அப்புறம் மாற்றி சொல்லிட்டேன். அதனால அங்கே வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியும் ஒன்று கூட்டிட்டாங்க. ஏன்னா இவர் பாருங்க, உண்மையிலே மானம் சூடு சொரணை எல்லாமே இருந்துச்சுன்னா வேற ஏதாவது கட்சிக்கு போயிருக்கணும். திரும்ப என்ன அண்ணாமலை மூஞ்சிக்கிட்ட போய் ஈனு சிரிக்கிறார் வெக்கம் இல்லாம. ஒரு இடத்துல தப்பு நடந்தா அதை தட்டி கேட்கணும் மேடம். அதுக்காக உங்களை பகைச்சிக்க முடியுமா? உங்களுக்கு எல்லா இடத்துலயும் தப்பு நடக்குது. சரி, அது பேசுவாங்க. இங்க அவங்க கட்சியில ஒரு நடக்குது மேடம். சொல்லுங்க. என்னன்னா அந்த புஷின்னு இருக்காரு அந்த கட்சியில ஒருத்தர். அவர் தான் நிறைய வரவு செலவு இல்ல பொறுப்பாளர்கிட்ட பணம் எல்லாம் வாங்குறாரு மேடம். அது என்னன்னா சஜின் ஒருத்தர் தான் அதுக்கு மெயினா வந்து இங்க இருக்கிற பொறுப்பாளர்கள்லாம் அமௌண்ட்டை வாங்கி இப்படி கொடுக்கறது, இப்படி வாங்கி இப்படி கொடுக்குற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாரு மேடம். அவர் வந்து இப்ப தமிழ்மா இறந்து போயிட்டார் பாவம். ஆனா இப்ப அந்த இடம் காலியா இருக்குல்ல, அதுக்குதான் நம்ம தம்பி வராப்புல. தம்பி வந்து இப்ப அவர் என்ன பண்றாருன்னா இப்படி வாங்கி இப்படி கொடுக்குறாரு. ஒரு பொழப்பு நடுவுல வந்து மீடியேட்டரா இருந்துகிட்டு. இப்ப நான் சொல்றேன், மதுரையோட செல்லூர் ராஜுக்கு அடுத்து ஒரு பெரிய ட்ரோல் மெட்டீரியல்லாம் நம்ம டாக்டர் தான். புரியுதுங்களா? கூட்டம் ஒண்ணு போட்டாப்புல, கூட்டம் போட்டுட்டு பைனாகுலரை எடுத்து இப்படி வச்சாப்புல. பைனாகுலர்ல சூ வெங்கடேசனை தேடுறேன் கிடைக்கல, அப்புறம் உதயநிதி தேடுறேன் கிடைக்கல. எப்படி கிடைப்பாங்க? அந்த பைனாகுலர் மூடி அவுத்தாதானே தெரியும். சந்தி சிரிச்சு கேவலமாயி மதுரைக்காரன் முட்டாள் ஆக்குற அளவுக்கு பேரை வாங்கி கொடுத்துட்டாரு மேடம் இவரு. அது ஏதோ புது டெக்னாலஜி போல, அந்த பைனாகுலர் புதுசா கண்டுபிடிச்சாங்க இந்த வருஷம். அதான் அப்படியான முட்டாளுங்கள்லாம் அங்கதானே இருப்பாங்க. யாரு? எங்களுக்கு தெரியும். இந்த வாட்டி பாரு, சாதி ஓட்டை நான் எப்படி பிளான் பண்ணி பிரிக்கிறேன்னு பாரு. இன்னைக்கு சாதி ஓட்டு எல்லாத்தையும் ஏமாத்தி பிரிச்சிருவேன். முதல்ல வந்து மேடம் ஓட்டு விழுவும்னா ஒரு கட்சி என்ன மேடம் பண்ணணும்? ரோட்ல இறங்கி பிரச்சாரம் பண்ணணும் மேடம். பிரச்சாரம் பண்ணணும்னா மோடி காலில் விழுந்துருக்கணும். இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. இது பிரச்சாரம் பண்ணணும்னா அந்த வேட்பாளர் வந்து சில இடத்துல புதுசா நிப்பாட்டிருக்காங்க மேடம். அப்படி நிப்பாட்டி இருந்தா மக்களுக்கு அவங்களுக்கு வந்து தெரியாது. அப்ப என்ன பண்ணணும்? தலைமை வந்து அந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணணும் மேடம். எங்க தலைவரை பாருங்க, எல்லா இடத்துலயும் போய் இறங்கி பிரச்சாரம் பண்றாரு ஒவ்வொரு வேட்பாளருக்கும். அவங்க தலைவர் வந்து வேட்பாளர் வந்து பிரச்சாரம் பண்ணணும்னா பணம் கொடுக்கணுமா மேடம்? எந்த கட்சியில தனியாக நடக்கும்? பணம் கொடுத்தாதான் அதை புதிய பணம் கொடுத்தாதான். நாங்க பல பிளான் வச்சுட்டோம்யா. விஜய் மாதிரி பொம்மை, ஹோலோகிராமு, அப்புறம் கட்ட விட்டு அப்படி எல்லாமே வச்சு கொண்டு போய் தலைவர் வர மாட்டாரா இல்ல? நீங்க ரொம்ப இது மாதிரி பேசாதீங்க. ஜெயலலிதா அம்மா மாதிரி போன மாதிரி செட் பண்ணி ஒரு ஓட்டு கேட்ட கூட்டம் தானே. இங்க பாரு, நாளைக்கு எங்க கட்சிக்கு வந்தாகணும். அப்ப என் பின்னாடிதான் நின்னாகணும். சொல்றது கேளு, அமைதியா இருந்துரு. பெரிய பொறுப்பு என்ன எங்களை விட்டா கட்சி இல்லையா நீ மாறுறதுக்கு? எங்க கட்சியை விட்டா வேற கட்சி இல்ல. மன்சூர் அலிகான் கட்சி இருக்கு, போறியா? போய் தொலைறியா? புது கட்சி ஆரம்பிச்சு. சரி சண்டை போடாதீங்க. நிறைய பாயிண்ட் புட்டு வச்சுட்டீங்க. மக்களே முடிவு பண்ணிப்பாங்க உங்களுக்கு தான் ஓட்டு போடணுமா இல்ல வந்து ஏமாந்து திருந்திக்கணுமா அப்படின்னு.